ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அட்டகாசமான சுவையை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொரு சமையலுமே சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தனியா பவுடர், மல்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் மல்லிப்பொடி அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தெருவே மணக்கக்கூடிய அளவுக்கு குழம்பு வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த மல்லிப்பொடி அரைக்கிறதுக்காக நான் 200 கிராம் மல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சாலும் அரைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே கடையில் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அப்படியே கூட நம்ம அரைச்சிக்கலாங்க. இது எதுக்காக நான் 200 கிராம் மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய அரைச்சி வச்சுக்கிறத விட இது மாதிரி நம்ம இது அரைச்சி வச்சாலும் நம்மளுக்கு எனக்குலாம் 1 மாதத்துக்கு வருங்க. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு நல்லா இருக்குங்க. அதிக நாளைக்கு வச்சுக்கிறத விட இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. நம்மளோட சேனலில் ஒவ்வொரு பொடி வகைகளுமே வர இருக்குதுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம அந்த மல்லியை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதுங்க. இந்த முறையில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சூப்பராக வந்து அரைச்சிருச்சுங்க. இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற பவுடரை விட நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. சரி, உங்களுக்கு ரொம்ப நைஸாக இல்லை, உங்களோட ஜார் சரியாக அரைக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்துட்டு சலிச்சுக்கலாங்க. சூப்பராக கம்மன் வாசனையோட இந்த மல்லி பவுடரை அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடே மணக்குதுங்க. தெருவே மணக்கும் நீங்கள் இதிலேருந்து சமையல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால். பாருங்கள், சூப்பரான மல்லி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.